எத்தனை பேத்துக்கு தெரியும் நம்ம வாட்டரில் மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு? எஸ், வாட்டரில் மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரீசன்ட் சர்வேல இந்தியாவில் மும்பையில் பார்த்தீங்கன்னா 48% ஆஃப் ஹேரில் மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் நெகட்டிவ்லி அஃபெக்ட்ஸ் யுவர் ஹேர் ஃபைபர் விச் லீட்ஸ் டு ஹேர் பிரேக்கேஜ். அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ நெகட்டிவ்லி இம்பேக்ட்ஸ் அவர் ப்ரீமியம் கலர் சர்வீஸ் ஆல்சோ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a reason behind it. So while oxidation, there is a metal. When it appears to the hair, there will be a minor burst will happen. Okay, it will affect your hair color results, more patchy results. மெட்டல் டெக்ஸ்ல ஒரு ப்ரீமியம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? கிளைகோமின் வந்துட்டு 10% இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஸோ இது வந்துட்டு இதோட மாலிகூல்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்துட்டு உங்க ஹேரோட மெட்டீரியலுக்குள்ள ஈஸியாக பெனட்ரேட் ஆகி அந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிடும், அதாவது டிசால்வ் பண்ணிடும். அதை எடுத்துட்டாங்கன்னா உங்க கலர் ரிசல்ட் எப்படி இருக்கும்? வே மோர் நேச்சுரலாக இருக்கும். அண்ட் தென் இதில் இன்னொரு இன்கிரீடியன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனோன்ஜி இருக்கு. அயனோன்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேர் ஃபைபர்ஸை ஸ்ட்ராங் பண்ணி நரிஷ் பண்ணும். அண்ட் தென் நரிஷ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹேருக்கு லாட் ஆஃப் ஷைன் கிடைக்கும், லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கிளியர்?